பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலவெளியில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாட்களுக்குள் நாம் இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் மீண்டுமாக கர்த்தருடைய சிலுவை பாடின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்காக தீர்க்கமாக வார்த்தையை சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சிலுவை பாடுகளினாலே வருகிற ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். குமாரன் ஆகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை மனுக்குலத்துக்கு ஆண்டவராய் இயேசு கொண்டு வந்தார். பாவத்தை மன்னிக்கிற ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த பூமி எங்கிலும் சர்வலோக பாவ பரிகாரியாய் இயேசு தன்னையே சிலுவிலே கையளித்தார் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனத்தை பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 கிருபாதார பலியாக பாவ பரிகாரியாய் மாறினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே எங்கே போய் எதை செஞ்சாலும் பாவ பரிகாரியான இயேசு மாத்திரமே நம் பாவங்களை மன்னிக்க அவருக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. வேதத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், என் பாவங்களை பாராமல் என் அக்கிரமங்களை நீக்கியருளும், என்னை சுத்திகரியும் என்று பாவ மன்னிப்புக்காக கெஞ்சி மன்றாடுகிறார். அவர் ஒரு பெரிய ராஜாவின் ஸ்தானத்தில் இருந்தாலும் பாவம் செய்து அவர் தேவனை விட்டு தூரமானதை உணர்த்தப்பட்ட பொழுது அர்ப்பணித்து பாவ மன்னிப்பை பெறுகிறார். தேவன் இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விடுகிறவனுக்கோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே தகப்பனுக்கு எதிராய் பாவம் செய்து ஆஸ்திகளை பிரித்து கொண்டு போன இளையகுமாரன் திரும்பி வந்து சொல்லுகிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு அவன் தன்னை தாழ்த்தி அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பாவத்தை தகப்பன் மன்னித்து அன்பு கூர்ந்து அவனை மறுபடியும் மகனாய் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் இழந்த ஸ்தானத்தை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் இழந்த ஸ்தானத்தை பெறுவீர்கள். பாவத்தினால் இழந்து போன நன்மைகளை பெறுவீர்கள், ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். குடும்பங்களிலே சமாதான சந்தோஷம் திரும்ப வரும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். எந்த பாவம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை மன்னிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாவங்களை நீங்கள் விட்டு விலகும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37 முதல் வாசிக்கும் பொழுது பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசுவை தேடி வருகிறாள். தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவளிடத்திலிருந்து உத்தம தைலத்தை இயேசுவின் சரசில் ஊற்றி தன்னை அர்ப்பணிக்கிறாள். 47ஆம் வசனம் 48ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி அவளை பார்த்து, ஸ்திரீயே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சமாதானமாய் அனுப்புகிறார். புதிய வாழ்க்கை. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நம் ஆண்டவரை அன்பு கூறும் பொழுது, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது புதிய வாழ்க்கை கொடுக்கிற. பாவ வாழ்க்கை ஒரு சாபம், அது ஒரு இருள். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தை மனம் திரும்பி வரும் பொழுது, அன்பு கூறும் பொழுது புது வாழ்க்கை. இப்பொழுது ஜெபிக்கலாமா? கல்வாரி சிலுவை பாருங்கள். அவருடைய ரத்தம் இன்றைக்கு நம்மை கழுவுகிறது, பரிசுத்தமாக்குகிறது. வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. கணவன் மனைவி குடும்பம் எல்லாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட பாவத்தை மன்னிப்பார். அன்பு தகப்பனே, பாவ மன்னிப்பை கொடுக்கிறவரே, இந்த காலைவேளை ஜெபிக்கிற அத்தனை பேர் இப்பொழுது தொடுகிறீர். உம்முடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த காலைவேளையில ஒவ்வொருவருடைய அன்று வாழ்க்கையை புதிதாக்கட்டும். திரும்பவும் ஆசீர்வதிக்கப்பட,
திரும்பவும் ஆண்டவரை மேன்மை அடைய கிருபை செய்யட்டும். இழந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகபலன், ஆரோக்கியம், சமாதான, சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள உம்மிடத்தில் அர்ப்பணிக்கட்டும். உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மறுபடியும் நீர் புது வாழ்க்கை கொடுக்கிறீர். திரும்பவும் வாழ்க்கை கட்டி எழுப்புகிறீர். எல்லா பிரிந்து போன வாழ்க்கை, உடைந்து போன வாழ்க்கை, நொறுங்கின வாழ்க்கை, எல்லா கண்ணீரின் பாதை, சமாதானமற்ற வாழ்க்கை, சாபமான வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றி உம்முடைய இரத்தத்தினால் ஒரு மீட்பை கொடுத்து ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்களுக்கு இன்று முதல் மீட்பு உண்டு. ஆமென்.